Good morning to all. My name is Mitra. I am studying 5th standard at Axpo Metric High Secondary School. Thought for the day: you don't to be great to start, but you have start to be great. Fight the fear of failure with a positive attitude towards your studies. It's natural to make mistakes. When you are learning something, you can succeed. Thank you to all. Have a marvelous Monday. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா திருமலைக்குமாரி. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். திருக்குறள்: வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்கிறார் வள்ளுவர். அதாவது செயலின் வலி, இரு சாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே ஒரு செயலில் ஈடுபட வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் 4 முக்கியமானவற்றை செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். வினைவலி: செயலின் வலிமையை நாம் அறிய வேண்டும். செயலின் உழைப்பை பற்றியும் அதன் சாத்தியங்கள் விளைவுகள் பற்றியும் அதன் தாக்கங்கள் பற்றியும் இடம், நேரம், சூழல் போன்றவற்றை ஆராய வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன் எல்லா கண்ணோட்டங்களிலும் ஆராய வேண்டும். அடுத்ததாக தன் வலி: ஒரு செயலை செய்யும் பொழுது நம்முடைய ஆற்றலை நன்கு ஆராய வேண்டும். நம்முடைய மனத்திற்பம் அச்செயலை கொடுக்கும் வலிமையை ஆராய வேண்டும். மாற்றான் வலியும்: ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கு எதிரிகள் அல்லது சூழ்நிலைகளும் இடர்களும் நமக்கு எதிரியாக வாய்ப்பு உண்டு. ஆதலால் அதனை பற்றியும் ஆராய வேண்டும். கடைசியாக துணை வலி: நாம் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் நம்முடைய முயற்சியால் மட்டும் அதை செய்துவிட முடியாது. அச்செயலை செய்வதற்கு ஒரு ஆயுதமோ அல்லது மற்ற மக்களின் உதவி என்று பலதரப்பட்ட துணை அவசியமாகிறது. இவ்வாறு நாம் ஒரு செயலை பற்றியும் அதன் சம்பந்தமான அனைத்தையும் சீர்தூக்கி ஒரு செயலை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது தவறுகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலத்தில் வெற்றிவாக என்றும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.